ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தைலண்ட் படம் ஒன்று பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து இந்தோனேஷியா படம் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து வீணா படத்தை பார்த்தியாச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன லாங்குவேஜ் படம் பார்க்க போகிறோம்னா துர்க்கீஸ் படம் துர்க்கீஸ் எதுனா வந்து டர்க்கியில் உள்ள ஊர். அங்கே உள்ள பேய் படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அது நான் உள்ள போய் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அப்புறம் துருக்கியில் உள்ள படம் பார்க்க போகிறோம், துர்க்கீஸ் படம் பார்க்க போகிறோம். என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ட்ரெயிலர் பார்த்தேன், கொஞ்சம் லோ பட்ஜெட் இருந்தால், ஆனால் அந்த வார பயங்கரமாக இருக்குதுன்னு தெரிஞ்சது ட்ரெயிலர் பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம், அது சப்டைட்டில்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முதல் முறையாக வந்து ஒரு துர்க்கீஸ் படம் பேய் படத்தை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ப்ரூட்டலாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட்டருக்கு போய் சொல்கிறேன். ட்ரெயிலர் பார்க்கும்போது பயங்கரமாக தான் இருந்துச்சு. படம் பேர் வந்து எனக்கு வாயில் வர மாட்டேங்குது, இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். நான் அது ஒரு மாதிரி வந்துச்சு பேர். நான் உள்ள போயிட்டு டிக்கெட் எடுக்கிறப்ப நான் சொல்கிறேன். போஸ்டரை போடுறோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பேர். நீங்கள் வாயில் கரெக்டாக வரலாம். ஆமாம் கைஸ், ஸோ போஸ்டர்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரோ வந்து உண்மையாக வேறு லெவல். அவர்லாம் இந்தோனேஷியா படத்தையே பயங்கரமாக பார்த்துட்டாரு. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். இல்லை, நம்ம குரூப் எப்போதுன்னா வந்து நிறைய லாங்குவேஜ் பார்க்குற ஒரு அனுபவம். அதனால் உதாரணத்துக்கு ஸ்பானிஷ், இட்டாலி, அது வந்து ஸ்டாரினால தான் பார்ப்போம். இந்த சப்டைட்டில் வச்சு நம்ம பார்த்துருவோம். கஷ்டமாக இருக்காது காய்ஸ். எனக்கு வந்து 9:50 ஷோ போகிறோம். 12 மணி ஒரு ஷோ இருந்துச்சு. ஆனால் பார்ப்போம் ஆள் இருக்கா இல்லையா. காய்ஸ், நாங்கள் வந்து தியேட்டருக்கு இன்னும் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் போக போக வந்து ப்ரோக்கு வந்து பயமாக தான் இருக்குது. என்ன சொல்லவே இல்லைங்க, பயமாக இருக்குது. அவர் வந்து மனசுக்குள்ளே வச்சுப்பார், வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் பயமாக தான் இருக்கும். பே பண்ண தைரியமாக இருக்கும், பாப்புல பறக்க விட மாட்டோம், அதான் கரெக்டாக தான் இருக்குது. இல்லை, அந்த அளவுக்கு பயப்பட மாட்டீங்க. ஆனால் வந்து படம் முடிஞ்சு வர்றப்போ சொல்லுவார், இல்லை ஒரு மாதிரி இருக்கேன். இல்லை வேணா வீணா படத்தை வந்து ஒரு ஓவராக ப்ரூட்டாலிட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நான் சொல்லுவேன். அது வீணா படம் வந்து அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணனால நீங்கள் வந்து ஒரு ட்ராமடைஸ் ஆகிட்டீங்க. இல்லை, அது ட்ராமட் இல்லைங்க, இவ்வளோ கொடூரமாக யாரும் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஆமாம், யார் ஹீரோ, என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் தெரியாது. இல்லை, அது உண்மை தான். ஏன்னா வந்து நம்ம வீணா படம் பார்க்கும்போது அது ஸ்டாரி நமக்கு தெரியும். ஏன்னா அது உண்மையாக நடந்த ஒரு ஸ்டாரி தான் படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இதோட ஸ்டாரி என்ன இளவுன்னு தெரியாது நம்மளுக்கு. இப்போயே கேட்பீங்க என்னடா படம் அப்படின்ட்டு. இருங்க சொல்கிறேங்க, டைட்டில் மறந்துடுச்சாதான். டைட்டில் வந்து வாயிலே நுழைய மாட்டேன் காய். ஸோ ஃபைனலாக நாங்கள் டிஜிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, புது வால்பேப்பர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. டெட்பூல் இருக்குது. இந்த வருஷத்தோட ஃபேவரட் மூவி என்ன? ஆமாவா காய்ஸ், இப்போ நம்ம போய்ட்டு டிக்கெட் எடுப்போம் வாங்க. இப்போ நான் சொல்கிறேன் படம் பேர் என்ன அப்படின்னு. வாயிலே நுழையாத படத்தை பேர் சொல்ல போகிறீங்க. பாவமே கரெக்டாக சொல்கிறீங்களான்னு. காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 18 வயசுக்கு மேலே பார்க்குற படம். அந்த படம் மேலாம் இருக்காது, கீழே இருக்கும். பார்த்தீங்களா? இதான் காய்ஸ் இந்த படம். இந்த படம் பேர் வந்து யூசி ஹர்ஃப்லீலர் நசர். டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை வாயில இல்லை நான் நீங்கள் சொல்லுங்கள். வாயில வராது, சொல்லுங்கள். ஏங்க நல்ல காலத்தில் நிறைய சரி படம் பேர் யூசி ஹர்ஃப்லீலர் நசர். இதை வேகமாக சத்தியமாக நல்லா சொல்ல முடியாது. அதாவது ஆள் இருக்குது, நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நான் கூட நினச்சா ஆள் இருக்காது. காய்ஸ், ஐயோ திரும்ப படம் பேர் சொல்லணுமா? யூசி ஹர்ஃப்லீலர் நசர். இந்த படத்துக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா காஞ்சனா ஃபேமஸ், ஓகேவா? அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காஞ்சரிங் ஃபேமஸ். அதே மாதிரி துருக்கி நாட்டில் இது ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிச்சின் தான். சிச்சின்ற பேய் படம் தான் பயங்கரமான பேய் படம். அது வந்து ஹாரர் படம் இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், ஓகேவா? ஸோ இந்த படம் ஏன்னா அதே ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இது வந்து சிச்சின் படத்தோட ஸ்பின் ஆஃப்னு கூட சொன்னாங்க, ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட கதை, அதனால வந்து ஃபுல்லாகவே வந்து புரியும். யாராவது வந்து சிச்சின் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். துருக்கி படத்தில் வந்து என்னது பயம்ன்ற விஷயத்த வந்து இன்னும் பயங்கரமாக காட்டுவாங்க. அதாவது வந்து ஒரு லிமிட் வச்சுப்பாங்கல்ல, இவ்வளோ போதும் அப்படின்னு. ஆனால் துர்க்கிஸ் படத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க, அதை இறக்கியே காட்டிடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த துர்க்கிஸ் படத்தில் வந்து பாட்டிக்கு தான் பேயாக இருப்பாங்க. மோஸ்ட்லி வயசானவங்களை தான் வந்து பேயாகவே வச்சுருப்பாங்க. அது வந்து ஏனே தெரியல. இந்த படமும் அப்படி தான் இருக்குது. ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த படத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில கைஸ். ப்ரோ, நீங்கள் சிச்சின் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொல்லி இதுவும் பார்த்ததில்லை எந்த ஃப்ரெஞ்சைஸோ. ஏன்னா இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட. ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு டர்க்கியில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வெளியாகிருக்கு. இது வந்து இதோட சீக்குவெல்லாம் வந்து நல்லா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் பேச்சு கேட்டு தான் நான் வந்திருக்கேன்.
ஸோ அடுத்த மாதம் வந்து சிச்சின் 7 வரப்போகுது. பார்ட் 7 வரைக்கும் வந்துருக்கு. 7 வரப்போகுது. ஸோ அதை எப்படி இருக்குன்னு தெரில. காய்ஸ் ஆக்சுவலாக வந்து பிளாக் பிங்க் கான்செர்ட் வந்து தியேட்டரில் ஓட்டுனாங்க. ஆமாம் இங்கே உள்ள தியேட்டர். ஸோ வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். பிடிக்கிறீங்களா? என்ன ப்ரோ நீங்கள்? ப்ரோ வந்து இவங்களோட ஃபேன், லீசாவோட ஃபேன். லீசா ஃபேனா? நான் வந்து ஜெனியோட ஃபேன் தான். 4 பேர் ஃபேன் தான், பரவாயில்ல. இப்போதைக்கு பேப்பட ப்ரோ வந்து லீசா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பயங்கரமாக ரேப் பண்ணுவாங்க. அவன் ஒரு மல்டி டேலண்ட் பர்சன். ஸோ அதனால வந்து ப்ரோ வந்து இப்போ வாங்க போய் இப்போ வாங்க ப்ரோ அவன் வந்து போகிறாங்க. காய்ஸ் ஓகே பிளாக் பிங்கோட ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோவே எடுத்தாச்சு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது எழுந்திட்டு போய் ஒட்டலாம். இதில் எல்லாமே அவங்கக்கிட்ட போய் சேருமா? அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து படம் ஓடி முடிஞ்சானே முடிச்சிடுவாங்க. மேபி வந்து வீடியோ எடுத்து வேணால் அனுப்ப வாய்ப்பு இருக்கலாம். ஜெனி ஓகே என்ன வந்துலாம் மனசில் என்ன தோணுது? ஒன்றுமே தோணல. பாருங்க காய்ஸ், இதோ பிரேம் வந்து ஏதோ வந்து மனசில் உள்ளதை எழுதுறாரு. ஓகே லவ் யூ ஜெனின்னு போடுவோம். ஓகே என் பேர் கூட நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். இது ஜஸ்ட் ஒட்டுறதுக்கு தானே. திடீர்னு யாராவது இதை பார்த்துக்கிட்டு ஓ நீங்கள் எழுதுனதை பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா ஓகே இது நம்ம எங்கேருந்து ஓட்டலாம்? சென்ட்ரல். அப்போ ஜெனி வந்து பார்ப்பாங்களா? ஜெனி வந்து பார்த்துட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. காய்ஸ் மணி ஆச்சியோ, தேட்டருக்கு போவாங்க. யூசி ஹல்ஃபுல் நசீர் வாங்க. ஓகே பார்த்துட்டு சொன்னோம். காய்ஸ் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டு வந்து என்ஜாய் த மூவி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ஜாய் பண்ண போகிறோமா? இந்த படத்துக்குள்ள என்ஜாய்லாம் பண்ண முடியாது, பயந்து தான் சாக முடியும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேவா? ஆனால் 8வது தேட்டரு, இந்த 8வது தேட்டர் வந்து எங்கே இருக்குது? நாங்கள் முதல்ல போக போகிறோம் 8வது தேட்டர் ஜூனியர். அங்கே தான் நம்ம போக போகிறோம். பா இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கே. அங்கே பாருங்க கடைசியாக இருக்குது பாருங்க 8 ஜூனியர் அப்படின்னு போட்டு. ஏதோ பேய் படத்தில் வர்ற மாதிரி இருக்குங்க. ஆமாம் பேய் படத்துக்கு போகிறனால தான் அந்த தேட்டரை கொடுத்துருக்கேன். இல்லை ஒன்று பாருங்க, இப்போ வந்து அந்த பேய் படத்துக்கு வந்து ஒன்று நாளைக்கு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பேய் படத்துக்கு வந்து ஜூனியர் தேட்டரை கொடுத்துருக்கான்னா இது எதுவும் தப்பாக இருக்குது. காய்ஸ் முதல் மொழியாக ஜூனியர் தேட்டரை வந்து உங்ககிட்ட காட்ட போகிறோம் ஓகேவா? இதுதான் ஜூனியர். இது காத்தோன்லாம் இருந்து பார்த்து பாரதி ப்ரோ ஒரு பயமா இல்லை? திறங்க. என்ன திறக்காம நிற்கிறீங்க? சின்ன சின்ன நாக்காளி தான் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு நாட்களையும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் ஆனால் எந்த ஒரு குறைச்சலுமே இல்லை. சவுண்டுலாம் நல்லா தான் இருக்குது, ஸ்க்ரீனும் நல்லா தான் இருக்குது. காய்ஸ் என்ன மாதிரியான பேயெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. இதோட நாங்கள் வந்து படம் பார்க்க போகிறோம். படம் பார்த்து ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா? ரெடியா? Visit our website at tokyomarine.com. காய்ஸ் இப்போ தான் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரோம். மணி வந்து இப்போ 12 ஆக போகுது. நாங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்த பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றது சொல்கிறோம் ஓகேவா? ஓகே காய்ஸ் படம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெளியே வரோம். எனக்கு படம் டைட்டில் எனக்கு தெரியல, ஆனால் நசர் தான் தெரியுது. நசர் வந்து அந்த படத்தில் உள்ள பொண்ணு பேர். ஆக்சுவலாக காய்ஸ் படத்தோட வந்து ஒன்லைன் என்ன அப்படின்னாக்கா, படத்தில் வந்து ஒரு பாட்டி ஒரு பேத்தியும் இருக்காங்க. அந்த பேத்தி வந்து இடையில இறந்துடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பாட்டி வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க வீடை. அந்த ரெண்ட்டுக்கு வந்து ஒரு 3 பொண்ணுங்க வந்து தங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய வந்து இமேஜினேஷன் நிறைய வருது. இமேஜினேஷனை விட இலூஷன்ஸ் அவ்வளோ இலூஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால வந்து படத்தில் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம்ல பேய் அங்கங்கே தான் வருது அப்படின்னு இல்லாமல் படம் ஃபுல்லாகவே பேய் வருது. பேயை வந்து அப்படியே காட்டுறாங்க. சும்மா காட்டிட்டு ஜம்ப் ஸ்கேர் அப்படின்னு இல்லாமல் பேயை ஃபுல்லாகவே காட்டுறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு இந்த இமேஜினேஷன் வருது. அந்த பாட்டி யார், எதனால் அந்த பொண்ணு வந்து எப்படி இறந்தாங்கன்றத வந்து ஃபுல்லாக போகிற கதை தான் இந்த நசருன்ற படம். ஆனால் அது இல்லாமல் அது இந்த படத்தோட என்வாயர்மெண்ட் சொல்லலாம், அந்த லுக்குன்னு சொல்லலாம், கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாகவே. அது எதனால் அப்படின்னாக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டர்க்கி படத்தை பார்க்குறோம். ஒரு துருக்கி படம் பார்க்குறோன்றனால அந்த அவங்க எப்படி என்ன சாப்பிடுவாங்க, அவங்க வீடு எப்படி இருக்கும், அது வந்து நமக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப புதுசாகவே இருக்குது. எனக்கு இந்த படத்துலேயே வந்து பிடிச்சிரும் என்ன கேட்டிங்கன்னா அந்த பாட்டி தான். உண்மையாகவே ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நடிச்சிருக்காங்க அந்த பாட்டி. அப்படியே இருக்குது. உண்மையாகவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டி. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சும்மா அப்படி இப்படி போனாலும் கூட கிளைமேக்ஸில் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க அந்த பாட்டி. சூனியம் பண்ணுறாங்க, செத்த போன மாதிரியே இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. அந்த கேரக்டர் அப்படியே ஒரு தத்துவமான ஒரு சூரியகாரி பாட்டி அப்படிங்க. ஆமாம், இது வந்து பக்காவாக ஒரு பேய் படம் தான். நான் வந்து இப்போ நம்ம வீணோ கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ரூட்லாம் கொலை பண்ணாங்க அந்த மாதிரி சொன்னோம். பட் இது வந்து முழுக்க வந்து பேய் படம் தான்.
பேயை வந்து பேய் வருது பயம் முத்துது. அது வந்து ஒவ்வொரு சீனுமா பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த பயப்படுற சீனாக இருக்கட்டும், இந்த ஜம்ப்ஸ்கேர் வர சீனாக இருக்கட்டும், பேய் வர சீனாக எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. இப்போ ஒரு சில சீன் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஹாலிவுட்ல இந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு தோணும்ல. பட் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி துர்க்கீஸ் படம் பார்க்கும்போது அதில் பேய் வர்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கும்போது. ஆனால் அது இல்லாமல் வந்து இதில் ப்ரூட்டாலிட்டி இல்லை, ஆனால் வந்து டிஸ்கஸ்டிங்கான சீன்ஸ் இருக்குது வேணாம். ஆமாம், இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரியோ இல்லை உள்ளுக்குள்ள அந்த குடலை பிடுங்குற மாதிரியோ ஹார்ட்டு ட்ரெயினரை பார்த்தாலே அதுலேயே வரும். ஆடோட கண்ணை நோண்டி எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான நிறைய இல்லை அது வந்து காட்டுறாங்கல்ல, ஆடோட கண்ணை நோண்டி எடுக்கிற மாதிரி. அப்புறம் வேற என்ன காமிச்சாங்க, அது நிறைய இருக்குங்க அந்த மாதிரி விஷயங்கள். அதை தான் சொல்கிறேன், ஒரு பேய் படம்னா ஒரு லிமிட் இருக்கும்ல, அப்படின்னு இல்லாமல் பேய் படம்லாம் இறங்கி செய்வோம் அப்படின்ற மாதிரி இந்த கருப்பு ரத்தம் வர்றது, இந்த ஓப்பனிங் சீனில் இந்த மாதிரி ரிச்சுவல் பண்ணுறது, இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறது. அதான் பிளாக் மேஜிக்கில் இப்போலாம் இறங்கி பண்ணுவாங்க. வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஜின்ல சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஒரு துர்க்கி படம்னாலே வந்து ஜின்னு பேஸ் பண்ணி கண்டிப்பாக இருக்கும் எல்லா படமும். ஸோ அதனால் அப்படி தான் இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து எவ்வளோ நாளைக்கு ஓடும் அப்போல்லாம் எங்களுக்கும் தெரியல. இது வந்து இப்போதைக்கு ஒரு மேலே ஒரு 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 10 சீட்டு கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருந்தாங்க. கீழே ஆளு. அதுவும் ஏன் கேட்குறீங்க, படம் வர்றவங்க அப்படியே மூஞ்ச மூடிட்டு வர்றாங்க பருத்தாவை பார்த்துட்டு. ஒரே மாதிரி நான் பின்னாடி பார்த்துட்டு பயந்துட்டேன். அவங்க கண்ணு மட்டும் தான் தெரியுது, ஃபுல்லாக பருத்தை போட்டு மூடிருக்காங்க. ரொம்ப இல்லை அப்படி இல்லை, நம்ம கீழே இருந்தா வந்து மேலே பார்த்து தெரியுது. அதான் சொல்கிறேன், மேலே இருந்து பார்க்குறப்ப எனக்கே பக்குன்னு ஆச்சு. ஐயோ உங்களோடய உட்காந்து படம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நம்மளும் ஷோக்காக இருக்கும், ஏன்னா தமிழ் அவங்க படம் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்களாம் யாருன்னே எனக்கு தெரியல, ஒரு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சிச்சா மாயா மலாய்க்காரவங்களாம் இல்லை என்னன்னு வேறு தெரியல. ஏன்னா நம்ம வீணா படத்தை பார்க்கும் போதே வந்து நம்ம 2 பேரும் தமிழாளு, மற்றவங்க எல்லாரும் வந்து மேக்காரவங்க. ஆமாம் guys, ஸோ இந்த படம் வந்து ஓகே, நான் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகலை. நான் வந்து ஏதோ நினச்சேன், ஐயோ என்னடா கதை புரியாமல் போயிருமோ, டூர்கீஸில் வர பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன். பட் வந்து எனக்கு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. பேயை வந்து அப்படியே காட்டுறாங்களே, அதனால வந்து பயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில படம் வந்து திடீர்னு வரும்ல, அதனால ஜம்ப்ஸ்கேரில் போய் போடுவோம். பேயை வந்து அப்படியே காட்டுறாங்க, இதுதான் பேய். அப்படியே மேக்கப் சூப்பராக இருந்துச்சு. அதாவது பேயோட மேக்கப் உண்மையாக சூப்பராக. ஒரு பேய் பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மேக்கப் அப்படியே வந்து இப்போ வந்து மேக்கப்பில் வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படின்னா வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமா ஏதாச்சும் ஒரு சினிமா வேற ஒரு சினிமாவில் காட்டாத ஒரு விதத்தில் வந்து இதெல்லாம் காட்டியிருந்தாங்க. அதாவது அந்த மேக்கப் வந்து உண்மையானுமே இருக்கிற மாதிரி இருக்குது, உண்மையாகவே பேய் மாதிரியே இருக்குது பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் இதில் நடித்தவங்க யார் பேர் அதெல்லாம் எதுவுமே தெரியல. போன தடவை பார்க்கும்போது அது தெரிஞ்சிச்சு இது யார் இதில். ஆனால் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம ஊர்லேயும் வரணும். அதுதான் எப்போதும் சொல்கிறது தான். வித்தியாசமாக பண்ண மாட்டாங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணணும் வித்தியாசமாக. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வருது. அந்த மாதிரி வந்து வரணும். இதோட வந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் guys.